வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, பிரகு பிரியான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் தான். 1800 சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு வளர்ந்து வரும் சேனல் தான். அவங்க வளர்ந்து வரட்டுங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் தரந்தாழ்ந்த விமர்சனத்தை எனக்கு பண்ண வேண்டாம். அவருக்கு தான் இந்த பதிவு, வேறு யாருக்கும் கிடையாது. இவர் யாருன்னா இளவரசனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறவர். அவர் குடிச்சிட்டு வீடியோ போட்டாலும் சப்போர்ட் பண்ணுவார். அவர் கெட்ட வார்த்தை பேசினா சப்போர்ட் பண்ணுவார். அவர்கிட்ட போய் இவர் கேட்டிருப்பாரா, நீ வேலைக்கு போகிறியா அப்படின்னு கேட்டிருப்பாரா. அவர் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிறாரு, எதை பற்றி பேசுகிற, நீ போடுறது தனி தத்துவமா, நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு போடா அப்படின்னாரு. நான் அவருக்கு ஒரே பதிவு தான், இந்த வேலைக்கு போகிறத பற்றியெல்லாம் இளவரசருக்கு போய் சொல்லுங்கள். நான் வேலை செய்கிற சேலரி ஸ்லிப்பெல்லாம் அவருக்கு காட்டினேன். அவர் என்ன பண்ணுவார், வலைதளத்தொட்டு ஓடிடுவாரா? சவாலுக்கு சொல்லுங்கள். அவர் சவால் கேட்க சொல்லுங்கள். வேலைக்கு போகிறத பற்றி எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம், இளவரசருக்கு போய் சொல்லு. அவர் குடிச்சிட்டு வீடியோ போடும்போது எதாவது கருத்து தெரிவிச்சிங்களா? தனித்தத்துவம் வீடியோங்கிறது குடிச்சிட்டுமே குவார்டர் பாட்டில் காட்டிட்டுமே அப்புறம் சிகரெட்டு காட்டிட்டு போடுறது தனித்தத்துவமான வீடியோவா? இல்லை கேட்குறேன், பொதுமக்கள்கிட்டே கேளுங்க. சிகரெட்டை அடிக்கிறேன், நீங்கள் யாரும் பார்க்காதீங்க, பிடிச்சிருந்தா பாருங்கள் அப்படிங்கிறாரு. குவார்டர் பாட்டில் காட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது புல்லை கட்ட வார்த்தை பேசுகிறாரு. ஓகே, என்ற வீட்டை பற்றியே நான் பேசுகிறது தனித்துவம் கிடையாதுங்க. ஒரு பக்கம் போய் ஒரு கோயில் பற்றியோ வரலாறு பற்றியோ ஒரு அக்ரி பற்றியோ இது பேசுகிறது தான் தனித்துவம். அவர் கொஞ்ச நாள் நம்ம கமெண்ட் பண்ணாமல் இருந்தார். இப்போ வந்து பொங்கி வழிகிறாரு. அந்த பொங்கலை தான் நான் டீசெண்டாக பதில் சொல்கிறேன். போய் இளவரசர் போய் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரா? கேட்க மாட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள பற்றி பேசியே வீடியோ போடுறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 3 நாளாக இர்பான் பற்றி தமிழ்நாட்டில் அத்தனை யூடியூப்லேயுமே அத்தனை சேனல்லையுமே கழிவு ஊற்றாத ஆளுகளே கிடையாது. இந்த பிரகு பிரியா அவங்க சேனலில் போய் ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்க மாட்டார். ஏன்னா நான் இவரை பற்றி இலவசம் வந்து ஹீரோ, வலைதளத்தில் ஒரு ஹீரோ கிடையாதுங்க. அவர் ஒரு ஜீரோ. அவர் பல உதாரணம் சொல்லலாம். எவ்வளோ குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசினாங்கிறது பல எக்ஸைட்டாக சொல்லலாம். இன்றைக்கி சமூகத்துக்கு தேவை ஒழுக்கம் இல்லைன்னு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சிகரெட்டு வாயில் வைக்கிறதுமே குடிச்சிட்டு பேசும்போது ஒழுக்கமானவரா? ஃபஸ்ட்டு அவருக்கு போய் கமெண்ட் பண்ணிட்டுங்க, எனக்கு கமெண்ட் பண்ண வேண்டாம். நான் தான் திருப்பி சொல்கிறேங்களேங்க, அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது தாங்க சோசியல் மீடியா. என்னை பற்றி நானே எதுக்கு பேசுகிறேன்? என்னை பற்றி இன்னொருத்தர் தாங்க பேசணும். என்னோடய வீடியோவில் 80% போய் பாருங்கள், கோவில் வீடியோ தான் இருக்குங்க. வீட்டை காட்டியுமே ஃபேமிலி காட்டியுமே வீடியோ போட்டுக்க மாட்டேன். சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். மக்கள் எல்லாம் கிடையாதுங்க. இந்த பிரகு பிரியா மாதிரி ஆளுகள் சிந்திக்கணும். அதாவது வேலைக்கு போகிறத பற்றி அவர் எனக்கு சொல்கிறத விட்டு போட்டு அந்த இளவரசருக்கு போய் சொல்லுங்கள். வேலைக்கு போகிறத பற்றி நான் சேலரி ஸ்லிப் காட்டினா அவர் வந்து யூடியூப் விட்டு ஓடிடுவார்னு அவருக்கு கேட்க சொல்லுங்கள். நாளைக்கே நான் காட்டுறேங்க. அதை விட்டு போட்டு எனக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நீ வேலைக்கு போடா, அடுத்தவங்கள பற்றி எதுக்குடா பேசுகிற? அடுத்தவங்கள பற்றி பேசலிங்க. குடிச்சிட்டு சிகரெட்டு வாயில் வச்சுட்டு அதை பற்றி தான் நான் பேசினேன், வேறு எதை பற்றியும் பேச கிடையாது. அது தனித்தத்துவமான வீடியோன்னு அவர் விளக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி பதில் கொடுக்குறேன். அதான் இவரை பற்றி பேசினா மட்டும் ஏன் பொங்குறீங்க? புரியல. ஒரு வீட்டை சுற்றி ஒரு 1000 வீடியோ போடுறது தனித்துவமான வீடியோவா? சிந்திக்க வேண்டியது அவரும் மக்கள் தான். நன்றி.